ப்ரோ. ரிஷி ப்ரோ, எங்க காலையில விளக்கிட்டீங்க? அது ஏன் கேட்குறீங்க ப்ரோ? நான் ஒரு 10 வருஷமா வேலை செஞ்சிருந்தேன் உங்களுக்கு. ஆமாம் ப்ரோ, டாக்டர் வசீகரன்ட்ட வேலை செஞ்சீங்க, என்னாச்சு? அவர்கிட்ட 10 வருஷமா குப்பை கொட்டினதுக்கு சம்பளம் கேட்டேன் ப்ரோ. அதுக்கு சம்பளம்லாம் இல்லை, இந்த ரோபோட்டை வச்சுட்டு சொல்லி தந்துட்டு போயிட்டாரு ப்ரோ. என்ன ப்ரோ சொல்றீங்க? இது ரோபோ அது? ஆமாம் ப்ரோ, ரோபோ தான். என்ன ப்ரோ மனுஷங்க மாதிரியே இருக்கு? ஆமாம் ப்ரோ, அது மனுஷங்களை மாதிரி தான். ஆனால் மனுஷங்க செய்கிற வேலையும் செய்யும், மனுஷன் செய்யாத வேலையும் செய்யும் ப்ரோ. அது கொஞ்சம் டெக்னிக்கல் ப்ராப்ளமாக போச்சு ப்ரோ. அதான் அது கதைச்சே சாவடிக்குது. நீ என்ன ப்ரோ சொல்றீங்க? அப்ப இது பேசுமா? பேசுமாவா? பேசும் ப்ரோ. அது எது கிடைச்சாலும் ஏற்புறா தான் கிடைக்கும் ப்ரோ. பாப்பா மாமா பாருங்க, இங்க இருக்க பாருங்க. பாப்பா ஐ பைத்தியம். பார்த்தீங்க தானே ப்ரோ? ஆமாம் ப்ரோ, இதுக்கு நம்ம ரூட் தான் சரி. கடாயில காயுது விளக்கெண்ண, ரோபோவும் பேர் என்ன? ஆயா வாயில வெத்தல, என் பேரு பித்தளை. என்னடா இது இவ்வளவு கேவலமான பேரா இருக்கு? திருவிழாக்கு போடுவாங்க மைக் செட்டு, உனக்கு யாரா போட்டா இந்த டி ஷர்ட்டு? செத்தவன் நெத்தில சில்லற, அது உனக்கு நத்துக்கிடா அறகுறை. நான் ஒண்ணு செத்துச்சான் சிறங்கு வந்து, இங்க ரோபோன்னு வந்துச்சான் ஒரு கருங்குரங்கு. காவால விழுந்துச்சான் கருங்கல்லு, கப்படிக்குது கொஞ்சம் தண்ணியில. பத்தி எறிஞ்சிச்சான் பாவாட, மூஞ்ச பார்க்க முடியல இந்த ரோபோட. அப்படியா? கருப்பாடு போட்டுச்சான் சிவப்பு குட்டி, நீ போட்டிருக்கிறது போட்ட சட்டி. அத்தாடி மாட்டிட்டானே, வேற மாதிரி ட்ரை பண்ணுவோம். காடே பத்திக்கிட்டு எரிஞ்சிச்சான், கரடி காவடி எடுக்க போறேன்னுச்சான். வீடே பத்திக்கிட்டு எரிஞ்சிச்சான், ஒருத்தன் வீடி பத்த நெருப்பு கேட்டானா. எது சொன்னாலும் இதுக்கு என்ன செய்யறாங்க பாப்போம். பல் செட்டு மாத்த போன பாட்டி பகோடா கேட்டு அழுதுச்சான். இதை விட எங்களுக்கும் தெரியும், இப்ப சொல்றேன் கேளுங்க. கள்ள சாராயம் வித்தானா கந்தசாமி, அதை குடிச்சிட்டு படுத்தானா குப்புசாமி. ஐயோ ஆள விடுறா சாமி. போலாமா டாக்டர்? என்ன செத்தா?